ராம் ராம். நமஸ்காரம். எனக்கு ஸ்ரீ சிங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் பேசின ஒரு 5-6 வாய்ஸ் மெசேஜ், எனக்கு ஆடியோ மெசேஜ், எனக்கு அந்த நாளில் புராணங்கள் இதிகாசங்கள் பேசும்போது அவர் பேசினது ஒரு 5-6 மெசேஜ் எனக்கு கிடைச்சது. அதில் ஒவ்வொரு வாய்ஸ் மெசேஜும் ஆடியோ மெசேஜும் ஒரு 7 to 10 மினிட்ஸ் பேசுகிறார். அது அந்த 5 மெசேஜும் விசேஷமாக சந்தியாவந்தனம், காயத்ரி, அதனுடைய பெருமையை பற்றி தான் பேசுகிறார். அவர் பேசினதுல ஒரு அப்போ உள்ள விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பின்னால ஒரு 4 பேர் ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவா. அதை பேஸ் பண்ணி அவர் அதனுடைய மந்திரார்த்தங்கள்லாம் சொல்லிட்டு போவார். அப்போ மெசேஜ் உங்களுக்கு அந்த 7-8 நிமிஷம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் தான் அவர் பேசியிருப்பார். 3 நிமிஷம் ஸ்லோகங்கள் போக்குவரத்துலாம் சொல்ற மாதிரி, வேத மந்திரங்கள்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ உள்ள கால முறைக்கு எல்லாருக்கும் டக்குன்னு அது புரிபட்டு வராது, எல்லாராலையும் அது கிரகிக்க முடியாது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸால. ஸோ அதனால எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளாக அதனுடைய சாராம்சத்தை எடுத்து எழுதி அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதனால அதை இன்னைக்கு அந்த வாய்ஸ் மெசேஜை நான் போடுறேன். இதில் முழுக்க முழுக்க சந்தியாவந்தனம், காயத்ரி மந்திர மகிமை. அவர் சொல்றார், ஒரு நாளில் ஒருத்தர் 3000 காயத்ரி ஜபம் பண்ணிட்டான்னா தேவர்களுக்கு சமானம் ஆயிடுவான், தேவர்கள்லாம் அவனை பூஜை செய்வா அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல அவர் சொல்றார், ஒரு அக்ஷர பலன் சொல்றார். காயத்ரிக்கு 24 அக்ஷரம். 24 அக்ஷரத்துக்கு பலன் அப்புறம் சொல்றேன். ஒரு அக்ஷர பலன் என்னன்னு கேட்டா, பிரம்மா, விஷ்ணு, சிவன், சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 6 பேரும் இவனை எதிர்த்து யுத்தத்துக்கு வந்தா இவன் இப்படி முறைச்சு பார்த்தா அவா பயப்படுவாளாம். மும்மூர்த்திகள், சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 6 பேரும் சேர்ந்து வந்தா இவன் முறைச்சு பார்த்தா அவா பயப்படுவான்னா இது ஒரு அக்ஷர பலன். 24 லட்சத்துக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இவ்வளவு விசேஷம் அந்த காயத்ரி மந்திரத்துக்கு. பிராத காலத்துல ஒருத்தன் 4 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணி ஒருத்தன் 1000 காயத்ரி நின்று கொண்டு ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டான்னா குடும்பத்துல மலைமலையா கஷ்டங்கள்லாம் இருந்தா கூட அதெல்லாம் அப்படியே பறந்து ஓடி போயிடும் அப்படிங்கிற, சூரியனை கண்ட பனி போல ஓடி போயிடுங்கிற. இது நான் அனுபவிச்சிருக்கேன். என்ன எங்கள் குடும்பங்கள்ல அவ்வளோ சிரமங்கள் இருந்தது, நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால யான் கண்ட பலனை உண்மையை சத்தியங்கிறதே நான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நிச்சயமா நடந்தது, நான் நடந்திருக்கு, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இதுக்கு மேல 1000 காயத்ரி ஒருத்தன் ஜெபம் பண்ணா அவன் சூரியனுக்கு ஒப்பான ஆயிடுவான் அப்படிங்கிறார். சூரியனுக்கு சமானம் ஆயிடுவான் அப்படிங்கிறார். சகசிராவர்த்தி காலத்துல பண்ணிட்டானா, பிராத காலம், மத்தியானியம், சாயம் சந்தி, இந்த டயத்துல சகசிராவர்த்தி பண்ணிட்டானா காலம்புற பிராத காலத்தை நின்றுண்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற. முகத்துக்கு நேர வஸ்திரத்தை போட்டுண்டு வஸ்திரத்துக்குள்ள கையை விட்டுண்டு அப்படி பண்ணும்போது என்ன, ஓம்காரம் புருஷ சுரூபமாகவும் காயத்ரி மந்திரம் ஸ்திரீ, சுந்தர ஸ்திரீ சுரூபமா இருக்கிறதுனால அவ 2 பேரும் மாலை மாத்திக்கிற மாதிரியும், அவ 2 பேரும் ஒரு பிரியமா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அது நினைச்சுண்டு அது அப்பேற்பட்ட ஒரு அந்த பாவத்தை வச்சுண்டு அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது அது அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதுல அப்படிங்கிறத சொல்றாரு அவர். அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தினால ராமேஸ்வரில் திலோகமங்கள்லாம் பண்ணுவா. நிறைய கஷ்டங்கள் இருக்கும் குடும்பங்கள்ல. அப்ப திலோகமத்துக்கு நிறைய பேர் வித்வான்கள் சொல்லுவா. அது மாதிரி எங்க குடும்பத்தையும் நாங்க போய் திலோகமம் பண்ணியிருப்போம். அப்போ இந்த எள்ளை கொடுப்பா. எள்ளுனால காயத்ரி அபிமந்திரம் பண்ணி ஹோமங்கள் அவளையே எஜமானி பண்ண சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது மலமலையா பாபங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறார். இதுமாதிரி காயத்ரி காயத்ரின்னு சொன்னாலே, இப்ப காயத்ரி அப்படின்னு சொன்னாலே அந்த உச்சாரணத்துக்கே அந்த தேவதை அப்படி அவனை அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறார். இப்ப எல்லாரும் பேர் வச்சிருக்கா காயத்ரின்னு, ஆத்துக்காரி கூப்பிடுறா, பொண்ணை கூப்பிடுறா, அது விசேஷம் இல்லை. பட் காயத்ரி மந்திரத்தை நினைச்சுட்டு அப்படி நினைச்சாலே அதுக்கு அந்த மந்திரம் காப்பாற்றும் அப்படிங்கிறார். காயத்ரியை ஒருத்தன் விட்டுட்டான்னா அவன் எந்த கர்மாவுக்கும் அதிகாரம் இல்லை. அவன் பண்ற எந்த கர்மாவையும் தேவதைகள் ஏத்துக்க மாட்டா, பித்திருக்கள் ஏத்துக்க மாட்டா அப்படிங்கிறார். அதே மாதிரி பரமேஸ்வரன், விஷ்ணு, பிரம்மா எல்லா தேவதைகளும் சந்தியாவந்தனம் பண்றா அப்படிங்கிறார். இது எதுக்கு, இதுக்கு ஒரு ப்ரூஃபா காளிதாசன் சிங்கார ரசம் பேசும்போது பார்வதி பரமேஸ்வரால் கல்யாணம் ஆயிருக்கு. கைலாயத்தை 2 பேரும் சிங்காரமா பேசிட்டு இருக்கா. அப்படி பேசுற காலத்துல சந்தியாவந்தனம் டைம் வந்துடுறது, ரிஷிகள்லாம் அர்க்கியம் கொடுத்து சந்தியாவந்தனம் பிரம்மத்தை அனுசந்தானம் பண்றா. அதை பார்த்துட்டு பரமேஸ்வரர் அம்பாள்கிட்ட சொல்றாராம், பாரு அவள்லாம் ரிஷிகள்லாம் பரபிரம்மத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கா, நானும் போய் அர்க்கியம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் பிரம்மத்தை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாராம்.
அப்போ அம்பாள் வந்து முகத்தை சுழிச்சுட்டு தன்னுடைய சேவியாள் இப்போ சாமரம் போட்டுருவாளை பார்த்து முகத்தை சுழிக்கிறாளாம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறார் அம்பாள் வந்து அச்சடா முகத்தை சுழிக்கிறாளே அப்படின்னா அது அர்த்தம் இல்லை. அம்பாளுக்கு அவர் சொல்றா, இவரை விட ஒரு பரம்பரை இருக்கா, என்னையே ஏமாத்துறாரே அப்படின்னு முகத்தை சுழிக்கிறாளாம் அப்படின்னு. ரொம்ப அந்த இடத்த காளிதாசன் சிங்காரசம் பேசும்போது காயத்ரியுடைய பெருமையும் சந்தியாவந்த பெருமையும் அங்கே சொல்றான். என்ன காயத்ரி மந்திரம் ஒண்ணுதான் மனசுத்தி ஆத்மசுத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மந்திரம் அது. ஏன்னா மனசுங்கிறது குரங்கு, அழுக்கு, உடம்புக்கு காம குரோதாதிகள்லாம் இருக்கு. அதுவும் காமம் குரோதம் லோபங்கிறது மூணும் நம்மளை வந்து கீழே கொண்டு போய் கீழே பாதாளத்தை கொண்டு தள்ளுறதுக்கு தான் அது பார்க்கும். அதுலேருந்து வெளியில வருது அவ்வளவு சாதாரண விஷயம், பெரிய விஷயம். பெரிய பெரிய மகான்கள்லாம் அதில் ஃபெயிலியர் ஆயிருக்கா. ஸோ அதனால ஏன்னு கேட்டால் அவளையும் கொஞ்சம் தள்ளிடும். அந்த 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 அளவுக்கு அதில் வந்து அவ்வளவு உக்ரம் இருக்கு. அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே மந்திரம் காயத்ரி தான். ஆத்மசுத்தியை கொடுக்கக்கூடியது, மனசுத்தியை கொடுக்கக்கூடியது அந்த காயத்ரி தான். காளிதாசன் மறுபிறவி வேண்டாங்கிறதுக்கு பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணும்போது இந்த காயத்ரியோட பெருமையை சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. அவர் எல்லாமே அவர் சொன்னதுதான். இது நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி எடுத்து சொல்றேன். அவர் சொன்ன அந்த வாய்ஸ் மெசேஜ் உள்ள கிஸ்ட்டை மாத்திரம் எடுத்து சொல்றேன், எசன்ஸை மாத்திரம் எடுத்து சொல்றேன். இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். பரமேஸ்வரனே சந்தியாவந்தனம் பண்றான் அப்படிங்கிறது அந்த இடத்த காளிதாசன் அந்த இது அம்பாள்கிட்ட சொல்ற மாதிரி அது விசேஷமா அதை சொல்ற. இப்போ காயத்ரி மந்திரம் வேற ஒன்றும் இல்லை, பராசக்தி மந்திரம் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தினுடைய இன்னொரு பெருமையை ரொம்ப விசேஷமா சொல்றார். ஒருத்தன் ஒரு ஆவர்த்தி ஒருத்தன் காயத்ரி ஜபம் பண்ணிட்டான்னா அன்று செய்த பாபம் போயிடுமா. அதே மாதிரி இப்படி 10 ஆவர்த்தி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா ராத்திரி பகல்ல செய்த பாபங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற. அப்புறம் ஒருத்தன் 100 ஆவர்த்தி பண்ணிட்டா அப்படின்னா 30 நாள்ல பண்ண பாபங்கள்லாம் போயிடுவான், அந்த மாசத்துல பண்ண பாபங்கள்லாம் போயிடுமா. ஒருத்தன் சகசிராவர்த்தி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அதனால்தான் இந்த வருஷம் ஆவணி ஆவிட்டதுக்கு அப்புறம் காயத்ரி ஜபம் காயத்ரி ஹோமாதிகள்லாம் வருஷத்துக்கு ஒரு ரூபா சம்பத்சர பிராயச்சித்தம்னு வச்சிருக்கா. அது எப்படின்னு கேட்டால் ஒரு வருஷத்துல அந்த 365 நாள்ல பண்ண பாபங்கள்லாம் அந்த 1000 ஆவர்த்தி ஜபம் பண்றதுனால ஹோமம் பண்றதுனால போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது விசேஷமா சொல்ற. அதுக்கப்புறம் ஒருத்தன் 1,00,000 காயத்ரி ஜென்மம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் அந்த ஜென்மால பண்ண பாபங்கள்லாம் போயிடும் அப்படின்னு அதை வந்து சொல்ற. ஒருத்தன் 30 நாள் ஒரு சிவன் கோவில்லையோ விஷ்ணு கோவில்லையோ அரச மரத்து கீழோ பில்லுவ மரத்து கீழோ ஜலக்கரை ஜல நதி ஜலாசயங்கள்லையோ கங்கை மாதிரி காவேரி மாதிரி ஜலாசயங்கள்லையோ உட்காந்து 30 நாள் விடாம காயத்ரி ஜபம் பண்ணி சிராவர்த்தி பண்ணிட்டானால் மலைமலையா குடும்பங்கள்ல பண்ண பாவங்கள்லாம் ஓடி போயிடும், அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற. அந்த பாவங்கள்லாம் போயிட்டு அவனுக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய. ஏன்னா நான் சொந்தமா அனுபவிச்சுதான் நான் இது அவர் சொல்றது அத்தனையும் எனக்கு அப்படியே அப்படியே ரீகலெக்ட் ஆகுது. ஏன்னா நான் எங்க குடும்பங்கள்ல அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்து மேல வருவோமாங்கிற ஒரு நிதானமே ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்த ஒரு அந்த மாதிரி ஒரு என்ன பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலி, ஒரு கிரிக்கெட் ஃபேமிலி ப்ளஸ் அடிஷ்னல் 3 சப்ஸ்டியூட் இருந்தால் அவ்வளோ பெரிய ஃபேமிலி. அதனால அவ்வளோ பெரிய சம்சாரத்தை வச்சுட்டு எப்படி வெளியில மேலே வரப்போறோம், ஏன்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது, ₹1 வருமானம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில பெரியவா சொன்னா எல்லா 1960 மகாபெரிவா பேசும்போது தெய்வத்தின் ஊரில் சொல்றான், எல்லா பொரியும் அணைஞ்சு படுத்து ஒரே ஒரு பொறி மாத்திரம் அணையாம இருக்கு, அதை ஊதி பெருசு பண்ணுங்கோ. அதை பெருசு பண்ணா அது பெரிய நெருப்பாயிடும். பொரியில ஆதாரம் கிடையாது, ஆனா அது போய் அந்த பொறி வந்து ஒரு வைக்கப்போர்லையோ இல்லை பஞ்சு காஞ்ச பஞ்சு மூட்டையிலேயே போய் பெரிய நெருப்பாயிடும். அது மாதிரி காயத்ரி பண்ணும், காயத்ரி ஊதி பண்ணா அதை விடாம பிடிச்சுண்டு பெரியவாளுடைய அனுகிரகத்தினால, நான் இந்த சாமர்த்தியத்தினால கூட சொல்ல மாட்டேன், ஏதோ எங்க பெரியவாள்லாம் பண்ண பூர்வ புண்ணியம், மாதா பிதா பண்ண புண்ணியம், பெரிய குருநாதருடைய மகாபெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அந்த மாதிரி அந்த விஷயத்துல ஒரு சிரத்தை ஏற்பட்டு அது இன்னைக்கு அதை நான் அனுபவிச்சுருக்கேன். அதனால யான் பெற்ற இன்பம் வையகமும் பெருகவேங்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஜபம் பண்ணும்போது பலவிதமான ஒரு இடங்கள் வருமா, சோம்பேறித்தனம், கொட்டாவி, தூக்கம், அப்புறம் ஆகாரம் சாப்பிட்றது என்ன, அப்புறம் வாக் விவகாரம், ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு உடனே நம்மளே தர்க்கம் பேசணும், ஜபம் பண்ணி இருப்பான் தர்க்கம் பண்ணணும் தோணும், மற்றவங்க கூப்பிடுறது, இதெல்லாம் இந்த மாதிரி பல விதமான உபதிரங்கள் வரும். இதெல்லாம் மீறி நம்ம சத்தியா பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி காயத்ரியை பண்ணினா எப்படி, காயத்ரியை ஒரு சஹஸ்ராவதி பண்ணா எப்படி பாம்பு சட்டையை உறிஞ்சிப்போம், அது மாதிரி பாவங்கள்லாம் அப்படியே அவனை விட்டு உறிஞ்சி போயிடுமா, அப்படியே வெளியில் போயிடும் அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமாக அதை சொல்றார். அதை காயத்ரி மந்திரம் இவனுக்கு மாத்திரம் நல்லது பண்றதில்லை, இவன் பண்றதுனால அவன் இருக்கிற தெருவிலேயே வந்து ஒருத்தனுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் இருக்காது, அவன் எல்லாருக்குமே ஞாபக சக்தி வருங்கிறார்.
இன்னொரு விஷயம் நான் அனுபவிச்சேன்னா, நான் காயத்ரி எவன் பண்றானோ அவன் இருக்கிற தெருவில் அபமிருத்தி ஏற்படாது, துர்மரணங்கள் ஏற்படாது. அவன் இருக்கிற தெருவிலேயே ஜல கஷ்டம் ஏற்படாது. இதெல்லாம் நான் கண்ட அனுபவங்கள். இதை பார்த்துருக்கேன் பெரியவாக. அது எல்லாத்தையும் விட காயத்ரி ஜபம் எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் உள்ளவன் கரெக்டாக அதை பண்ணிட்டானா மற்றவாளுக்கு அது பரமக்ஷேமத்தை கொடுக்கும். அது குடியான மாதிரி அவளை மாதிரி உள்ளவாளுக்கெல்லாம் நம்ம வந்து பண்ணி தான் அவளுக்கு சிறையை செயற்படணும், நல்ல சுபிட்சங்கள் ஏற்படணும்னு பெரிய இது காயத்ரி மந்திரோட பெருமையை அவர் சொல்றார். எல்லாம் வியாசாச்சாரியால் சொல்லலான்னு அவர் சொல்றார். அவர் சொன்னதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். வந்து அவ்வளவு விசேஷமா அப்படி பண்ணினா எல்லாரும் க்ஷேமமா இருப்பா, நிறைய சமிருத்தியா இருக்கும், எல்லா ஜலாசயங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும், நிறைய தனதானியங்கள்லாம் நல்லா செழிப்பா இருக்கும்னு சொல்றாரு. அதனால அது பண்ணலை அப்படின்னா அந்த தோஷங்களும் நம்மளை வந்து சேர்ந்துரும். அவள் மற்ற குடும்பங்கள்லாம் கெடுத்த பாபமும் நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம மற்ற குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய அதிகாரி நாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தனத்துக்கு பின்னால போகக்கூடாது அப்படிங்கிறது அது விசேஷமா சொல்ற. காயத்ரிக்கு பின்னால் பார்த்தா எல்லா ஐஸ்வர்யங்களும் அவன் நிறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்ற. பெரிய பெரிய மகா பாபங்கள்லாம் விலகிடும் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் காரணம் புத்தியில இருக்கிற ஒரு ஆசுர புத்தி. ஆசுர புத்தி தான் நமக்கு வந்து நம்மளை கெடுக்கிறது. ஸோ அதனால புத்தியை பிரகாசப்படுத்துங்கிற அந்த மந்திரம், அதில் புத்தியில் இருக்கிற அந்த பரதேவதை வந்து என்னுடைய நல்ல வழியில நான் அழைச்சின்னு போகணுங்கிறது தான் அந்த காயத்ரி மந்திரனுடைய அர்த்தமே. தேசத்தை காப்பாற்றக்கூடிய மந்திரம். அது அவ்வளவு விசேஷமா சொல்றார். ஒருத்தன் 10 லட்சம் காயத்ரி ஜெபம் பண்ணிட்டால் எத்தனையோ ஜென்மாக்கள்ல பல ஜென்மாக்கள்ல பண்ண பாபங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறார். இன்னொரு விஷயமா சொல்றார். ஒருத்தன் ஒரு கால் 1 கோடி ஜபம் காயத்ரி ஜபம் பண்ணிட்டானால் அவன் இதுவரைக்கும் ஒரு 1000 ஜென்மா எடுத்திருந்தானா 1000 ஜென்மால பண்ண பாபங்கள் போயிடும் அப்படிங்கிறார். அவன் வந்து ஜீவன் முக்தன் ஆயிடுவான் அப்படிங்கிறார். சரீரத்துல அவனுடைய சரீரத்துல தேவதைகள்லாம் தெரியும். அவன் வாழ்நாளிலேயே இருந்துட்டு இருப்பான். எப்படி தாமரையில் ஜலம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பான். அவன் தன்னை வந்து ஈஸ்வர சுரூபமா அனுபவிச்சுட்டு இருப்பான் அப்படிங்கிறது சொல்ற. இது சத்தியமா, இது வந்து உண்மை. இது நான் யான் கண்ட இன்பம் இவ்வையகமும் பெருகவே. அப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைஞ்சிருவான். ஏன்னா 1 கோடி ஜபம் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 காயத்ரி பண்ணலாம். ஒருத்தன் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா கூட 700-800 காயத்ரி ஈஸியாக பண்ண முடியும். 3 வேளையும் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு எனக்கு வேலை இருக்குது, எனக்கு காரியங்கள் நிறைய இருக்குது, ரொம்ப எனக்கு காரியம் வந்துட்டே இருக்குது, பணமாக கொட்டின்னு இருக்குது, என்னால் ஜெபம் டைம் எடுத்து ஜெபம் இல்லைன்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை தான் சொல்கிறது. 1 மணி நேரம் காலம்பர ஒரு 25 நிமிஷம், சாயந்தரம் 75 நிமிஷம் இல்லை 80 நிமிஷம், அப்படி இல்லை 20 நிமிஷம் 60 நிமிஷம் வச்சா கூட 60 நிமிஷத்தில் 15 காயத்ரி 15 காயத்ரி வச்சா 900 காயத்ரி ஆகிடுறது. இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணால் ஒரு நாளைக்கு சஹஸ்ராவர்த்தி பண்ண முடியும். அப்போ 30,000 காயத்ரி ஒரு நாளைக்கு மாதத்தில் பண்ண முடியும். அப்படி பண்ணினா ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் காயத்ரி. இவன் 10 வருஷம் பண்ணினா அப்படி பண்ணினா கூட வந்து 35 லட்சம் காயத்ரி ஆகிடும். 1.5 லட்சத்துக்கு மேலே போயிடும். ஸோ அதனால காயத்ரி ஜபம் பண்ண முடியாதுங்கிறது ஒன்றும் நம்ம வேண்டாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அசக்தியை தான் நம்மகிட்ட காமிக்கிறது ஒழிய, ஸ்ரத்தை இருந்தால் எல்லாம் சாத்தியம் உண்டு. அதே மாதிரி ஏதாவது உடம்பு அசக்தி, வேற ஏதாவது உபதிரவங்கள் இருக்கிற காலத்தை பண்ணலைன்னா அது தோஷம் இல்லை அப்படிங்கிற. ஏன்னா அது கூட ஒருத்தர் எனக்கு இப்போ பெரிய பண்டிதர் ஒருத்தர் சொன்னார், வாஜ்பாய் சொன்னார், அதை விட்டு போனதெல்லாம் அந்த காயத்ரிலாம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்னார். இப்போ ஒரு 10 நாளைக்கு நம்ம காயத்ரி பண்ண முடியாமல் ஏதாவது சரீர அசக்தினால போயிடுத்து அப்படின்னா, ஒரு ஆப்ரேஷன் ஆயிருக்கா, அது ஆயிருக்குன்னா அப்போ கூட அந்த 10 நாள் 30 வேளைக்கு பண்ணக்கூடிய காயத்ரியை டெய்லி ஒவ்வொரு காயத்ரி பண்ணி அப்படி அதை கழிக்கணும் அப்படிங்கிற. அதெல்லாம் விடப்படாது அப்படிங்கிற அவ்வளோ விசேஷமாக அவர் சொன்னார். அவர் ஸோ காயத்ரி ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா அவனுக்கு மறதி ஏற்படாது. காயத்ரி காலம்பரை நின்று கொண்டு தான் பண்ணணும். மத்தியான காலத்தை நெஞ்சுக்கு நேர வஸ்திரத்தை மூடிட்டு பண்ணணும். சாயங்காலத்தை நாவிக்கு நேராக வச்சுண்டு பண்ணணும் அப்படிங்கிற. அதில் வந்து காலம்பரை கிழக்கு பார்த்து, மத்தியான காலத்தை கிழக்கோ வடக்கோ பார்த்து பண்ணலாம், சாயங்காலத்தை மேற்க பார்த்து ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது விசேஷமாக சொல்கிறார். அதே மாதிரி இந்த சந்தியாவந்தனத்தில் மத்தியான காலத்தில் அந்த ஆபப்பனந்துங்கிற மந்திரம், பிரார்த்தனை மந்திரம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அது எல்லாருக்கும் காமன். அது அப்போ அந்த மந்திரத்தினால சூட்சமும் சரீர ஸ்தூல சூட்சம சரீரம் காரணங்கள்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது, எல்லா பாபங்களும் விலகிடுறது அப்படிங்கிறது அது ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். இன்னொரு இடத்துல இந்த ஆபோஷ்டா 9 பதமாக பிரித்து எல்லாரும் நம்ம புரோஷனம் பண்ணிக்கிறோம். அந்த 9 பதத்துக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் பஞ்ச மகா பாபங்கள் போகிறது. அதனால தான் 9 விதமாக நம்மளை இது வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பிரிவாக வச்சிருக்கா அப்படின்னு ரிஷிகள் அதில் 3 விதமாக விஷயங்கள் ஒரு தடவை பண்ணால் போதும், அது 3 தடவை
இப்போ ப்ரொஃபஷனல் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாளாம். ஆனால் ஒரு ரிஷி 9 தடவை பண்ணிக்கிறதுனால என்ன விசேஷம்னா ஒவ்வொரு பாதத்துக்கு பாதம் பஞ்சமா பாதங்கள் போகிறது அதனால அப்படி அதனால தான் பெரியவா 9 பாதமாக வச்சிருக்கா அப்படின்னு ஒருத்தர் 3 காலம் ஒருத்தர் காலத்தில் சரியான காலத்தில் காணாமல் கோணாமல் கண்டுகொடுங்கிற மாதிரி இடைக்காட்டு சுத்தர் சொன்னார்னு அந்த மாதிரி டயத்தில் கரெக்டாக காலம்புற பிராம முகூர்த்தத்தில் பண்ணி சஹஸ்ராவர்த்தி, மாத்தியான காலத்தில் சூரியன் நடு உச்சியில் இருக்கும்போது சஹஸ்ராவர்த்தி, சாயந்தரம் அதே மாதிரி மலைவாயில் சூரியன் சிகப்பாக விழுந்து நட்சத்திரங்கள் தெரியும் சஹஸ்ராவர்த்தி. இப்படி ஒருத்தர் பண்ணிட்டானா அவன் சூரியனுக்கு சமானமாக ஆயிடுவான், அவனை வந்து தேவதைகள்லாம் பூஜை பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதே மாதிரி ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணி ஒருத்தன் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் கால் வச்ச இடமெல்லாம் பாவங்கள் போயிடுங்கிற இதெல்லாம் நிறைய நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். அங்கே பெற்ற இன்பம் வையகமும் பெருகவே எந்த ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல அவளுக்கு ஏதாவது அரிஷ்டங்கள் இருந்தால் கூட அவளுக்கு க்ஷேமங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து நிறைய கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் அது மாதிரி அதனுடைய அந்த காயத்ரி மந்திரத்தை எல்லாருக்கும் ஈடுபாடு ஏற்படணும் பிரார்த்தனை பண்ணணும். பகவான் அம்பாளை தியானம் பண்ணுறேன். அது பராசக்தி மந்திரம் ஆக்சுவலாக, அதுக்கு மேலே மந்திரம் கிடையாது. அதனால தான் அதுக்கு எல்லா மந்திரம் கோடானு கோடி மந்திரங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மந்திரோபதேசம்னு வேறு. மற்ற மந்திரங்கள்லாம் ஸ்ரீவித்யை உங்களுக்கு உபதேசம் ஆயிருக்கான்னு கேட்பா. ஆனால் இந்த மந்திரத்துக்கு காயத்ரி உபதேசம் ஆயிருக்கான்னு கேட்க மாட்டா, பிரம்மோபதேசம் ஆயிடுத்தான்னு தான் கேட்பா. ஏன்னா பிரம்மத்தை கிட்ட அழைச்சின்னு போகிற மந்திரம் அது பிரம்ம மந்திரம், பிரம்மத்தை சுரூபத்தை காண்பிக்கக்கூடிய மந்திரம். அதில் ஒன்றும் சத்தியம் அதில் ஒன்றும் சொன்னி கிடையாது. நம்மளே பிரம்மம் ஆயிடுவோம். அந்த நிலைமைக்கு நம்ம அனுசந்தானம் பண்ண நாம பிரம்மம் ஆயிடுவோங்கிறது நிச்சயமாக தெரியறது. விதமாக கண்டது பண்ணிட்டு இருக்கேன் நான். என்ன எப்படி ஒருத்தன் 3 காலம் சந்தியாவந்தனம் பண்ணினா எப்படி கருடனை கண்ட பாபங்கள் கருடன் கண்டு சர்ப்பங்கள்லாம் ஓடுமோ அது மாதிரி இவனை கண்டு பாவங்கள்லாம் ஓடுமா எல்லாம் அப்படிங்கிற வந்து இதில் இன்னொரு விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய ஒரு வாய்ஸ் மெசேஜ்லேருந்து இது எனக்கு கிடைச்ச அற்புதம். இதில் அற்புதமாக விசேஷமாக ஷேர் பண்ணிக்கணும். பிராமணன் ஒரு பெரிய மரமாக சொல்கிறார். அந்த பிராமணனுக்கு வேர் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் பண்ணுற சந்தியா உபாசனை தான், காயத்ரி உபாசனம் சந்தியா உபாசனை தான். வேருக்கு அந்த வேருக்கு மரங்கள்னு மரம்ன்றது அது கிளைகளாக இருக்கும். அந்த கிளைகள் தான் வேதங்களாம். இவன் பண்ணுற சத்கர்மாக்கள் தான் இலைகளாம். அதனால இப்போ ஒரு வேருக்கு ஒரு மரத்துக்கு என்ன ஆதாரம்? வேர். சந்தியோபாசனை தான் வேர். இப்போ இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கும்னு தெரியும். ஏன்னா நான் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். 1900லேருந்து 1930-40 வரைக்கும் பார்த்தேன்னா ஒரு 70 பேர் சந்தியாவந்தனம் பண்ணுன்றதா, ஒரு 30 பேர் பண்ணாமல் இருந்தா. அப்போ இருந்தே டிட்டீரியேஷன் ஆரம்பிடுது. 1900லேருந்து டிட்டீரியேஷன் ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே உடம்புல வந்து ஒரு சின்ன ஒரு விசேஷம் ஒரு காரணமாக சொல்கிறேன். வியாதி வைக்க வரும்போது ஏதோ ஒரு இண்டிகேஷன் வந்து சரீரம் காமிக்கும். நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பின்னால் பார்த்தா அது ஒரு பெரிய வியாதியாக கொண்டு விட்டுருவோம். ஏன்னா அது என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழிக்கிறது வேற ஏதோ ஒரு காரணம் பார்த்த கடைசியில் பார்த்தா அது ஏதோ பெரிய வியாதியில் கொண்டு விட்டுரும். ஏன்னா அப்போ நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருந்தா அது ஆரம்பத்திலே ஒரு குணப்படுத்திருக்கலாம், இல்லை ஆரம்பத்திலே சரியான உபாதைகளுக்கு அது சரியான கண்டுபிடிச்சு அப்போ நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். அது மாதிரி 1900லேயே ஆரம்பிச்சிட்டு இந்த விஷயம். இது அப்போ யாரும் சரியா ஏன்னா பெரிய சமுதாயங்கள்னால பெரியவா சொல்லியிருப்பா, அப்போ உள்ள மகான்கள் எல்லாம் சொல்லியிருந்தா இருந்திருப்பா. இருந்தாலும் யாரும் அது காலத்தினுடைய கோளாறு கலியினுடைய மகாத்மியம், அந்த வேகம் தாபம் பணத்துக்கு பின்னால் பிராமணன் அலைய ஆரம்பிச்சுட்டான். ஸோ அதனால அதுக்கு பின்னால் போகும்போது அவனுடைய அப்படி எப்படி ஒரு காரணம் இப்போ சொல்கிற மாதிரி அப்போ அவளும் அந்த காலத்தில் ஒரு பண்ணாதோ ஒரு காரணம் சொல்லியிருப்பா. இப்படி அது 30 பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1940லேருந்து ஒரு 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் பண்ணிவா 50 பேர் பண்ண மாட்டான். அந்த மாதிரி 50-50ங்கிற ரேஞ்சில் ஆகிடுச்சு. இது அடுத்த ஜென்ரேஷனுடைய இது. 1970லேருந்து ஒரு 90க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் பண்ண மாட்டா, 20 பேர் தான் பண்ணுவா அப்படிங்கிற இது நான் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன். நான் ஒரு ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா 85க்கு மேலே தான் பாட்டிலில் ஜலம் விற்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் ஜலங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும், குழாயில் ஜலம், அந்த ஜலத்தை நேரில் குடிக்கலாம். யாரும் பாட்டில் ஜலம்லாம் யாரும் குடிக்க மாட்டா. அப்புறம் இந்த ட்ரெயினில் ஜேர்னிலாம் போனேன்னா அங்கெல்லாம் வந்து இந்த இலவசமாக ஜலம் விடுவா, விதந்துகள் உட்காந்து ஜலம் விடுவா. பியாவுன்னு போட்டு நார்த்தெல்லாம் போட்டிருப்பா. நீங்கள் வேணும் 10 பைசா 20 பைசா போடலாம், இல்லைன்னா பணம் கூட கேட்க மாட்டா. அது பெரிய தர்மமாக. அப்புறம் தண்ணீர் நீர்பந்தல் இதெல்லாம் வச்சுருந்தா, அந்த நல்ல தர்மங்கள்லாம் இருந்தது. ஜல கஷ்டமே கிடையாது. ஜலம் வந்து எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளும் போகணும் அப்படின்னு இல்லாமல் அந்த மாதிரி வச்சுருந்தா ஜலத்துக்கு. இப்போ நீங்கள் யாரும் கேட்டால் ஜலம் கொடுக்க மாட்டா. நீங்கள் 10 ரூபா 20 ரூபா பாட்டில் ஜலம் வாங்கி தான் நீங்கள் ஜலம் குடிக்கணும். அந்த நிலைமையெல்லாம் எப்போ வந்துன்னு கேட்டேன். நான் கண்ணால் பார்த்தேன் 85க்கு மேலே தான் வந்தது. ஏன்னா 85ல் அக்ரஹாரங்கள்லாம் காலியாகிடுது. அதைத்தான் அவன் அடித்தான். ஏன்னா நார்த்தை பற்றி நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, நார்த்து வந்து
1000 வருஷம் வந்து கிட்டத்தட்ட மிலேட் ஆதிக்கத்தில் இருந்தது. அதனால 1000 வருஷம்ங்கிறது பெரிய, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 50 60 வருஷம் 70 வருஷத்துக்குள்ள பாகிஸ்தானில் ஒரு 20% முஸ்லீம், இன்னைக்கு யாரும் முஸ்லீம் தேசத்தில் 20% ஹிந்துஸ் இருந்தா, இன்னைக்கு யாருமே ஹிந்துஸ் இல்லைங்க. அங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் 1000 பேர் 2000 பேர் ஹிந்துஸ் இருந்தால் பெருசு. அவளெல்லாம் என்ன கதியில் இருக்கா தெரியாது. அவள் பேருக்கு தான் இந்துன்னு பேர், அவளையும் அவள் முஸ்லீம் ஆக்கிட்டா. ஸோ அந்த மாதிரி அப்போ 50 60 வருஷத்துக்குள்ளே இவ்வளவு ஒரு டிட்டீரியேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அதே மாதிரி பங்களாதேஷில் நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் பங்களாதேஷ் 1971 பிரியும் போது நீ 50 வருஷம் கூட ஆகலை. இந்த 50 வருஷத்தில் பிரியும் போது 15% 18% ஹிந்துஸ் இருந்தால், இன்னைக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 2-3% இருப்பாளா தெரியாது. ஏன்னா மிலேட் தேசம்ங்கிறது அப்படி, அவள் வந்து நம்மளை வாழ விட மாட்டாள். அந்த மாதிரி இருந்து நம்மளை உங்களால் தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியாது. தர்மம் பண்ணி போனால் அடிக்க வருவாங்க. ஒன்றும் இல்லை, 1967 நம்ம தமிழ்நாட்டில் வேற ராஜ்யம் வந்து அவள் வந்த உடனே பூணூல்லாம் அறுத்துருக்கான். இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பிராமணா வெள்ளப்படுறதுக்கு பயப்படுவா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி காலங்கள்லாம் அந்த 67லேருந்து ஒரு 77 வரைக்கும் ரொம்ப அப்படியே தலைதெறிச்சு ஆடிச்சு தமிழ்நாட்டில். அதெல்லாம் அந்த மாதிரி பயப்படா, பிராமணாலும் சொல்லிக்கிறதுக்கு வெளியில் வைக்கப்படுவா, பயப்படுவா. அந்த மாதிரி ஒரு காலமாயிடுச்சு. அப்போல்லாம் இந்த வைதிகா கிரகஸ்தான்லாம் இந்த மாதிரிலாம் பேரே கிடையாது, பிராமணா தான். இப்போதான் இதெல்லாம் பிரித்து, இப்போலாம் பிராமணா வைதிகா அதெல்லாம் பேச்சு வச்சு. அவள் பிராமணா தான். அவள் வேதம் படித்து நீங்கள் வைதிக பிரவர்த்தியில் இருக்கு. அவர் வக்கீல் படிச்சிருக்கா, வக்கீல் பிரவர்த்தியில் இருக்கார். ஆடிட்டர் படித்து ஆடிட்டர் பிரவர்த்தியில் இருக்கார். இப்போ வைதிகான என்ன ரொம்ப வஸ்தி அவள் மட்டும் அப்படிங்கிற எல்லாரும் பிராமணா தான். அவள் அந்த அனுசந்தானத்தை விட்டுவிட்டா, அதனால அவளுக்கு அந்த தேஜஸ் குறைஞ்சிட்டு அவளோட இது பட்டு இவன் அந்த வைத்திய பிரவர்த்தியில் வந்து வேதத்தை காப்பாற்றிட்டு இருக்கா அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதனால எல்லாரும் ஒரே பிராமணா தான், எல்லாம் அதே வம்சம்தான், அதே பரத்வாஜ கோத்திரம் தான். இவர் வைத்தியத்தில் இருக்கிற வைத்திய வேதாந்த அத்தியனம் பண்ணி வைத்திய பிரவர்த்தியில் இருக்கார். அவர் அத்தியம் பண்ணாமல் இருக்கார். இதுதான் விஷயம். இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இப்போ ஏற்பட்ட ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள ஏற்பட்ட என்னால் பார்த்துருக்கேன். அப்புறம் சந்தியாவாசனை காயத்ரி மந்திர மகிமையை ஜாக்கிரதையாக ரட்சிக்கணுங்கிறார். ஏன்னா அதான் சொல்றாரு, அது வந்து வேர் பாகம், வேர் பட்டுப்பட்டு மரம் பட்டுப்படும். இப்போ அந்த ஸ்திதியில தான் நாம் இருக்கோம். ஆல்மோஸ்ட் மரம் பட்டு போகிற ஸ்திதி வந்தாச்சு. ஏன்னா 28 சாகை இருந்தது ரிக்வேதத்தில், ஒரு சாகை தான் இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் 108 இருந்துங்கிற, அப்போ 2 தான் இருக்கு. சாமவேதத்தில் 2 3 இருக்கு. 1000 சாகை இருந்ததுங்கிற. அதர்வண கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிட்டு, ஏதோ பெரியவாளுடைய அனுப்புற யாரோ குஜராத்தில் யாரோ இருந்தான்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் பாகங்கள் அதர்வணத்தில் காப்பாற்றிருக்கா. எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்பயும் வந்து ஏதோ ஓரளவுக்கு பெரியவா மகாபிரிவா காலத்தில் கொஞ்சம் ரிவைவ் ஆயிருக்கு வழியா. ஆனால் அந்த ரிவைவ் ஆனதுக்கும் ரொம்ப விசேஷம்தான். ஆனால் அதில் வந்து என்ன ஒரு நான் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கப்படாது. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே பணம் தான் பிரதானம்னு போயிட்டா. வைத்தியத்தில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கா. நிறைய வச்சுருக்கவா கூட நம்ம போலும் இனிமேல் நம்ம காயத்ரி உபாசனை பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும்னு யாருக்கும் வரல. கேட்டால் அது அந்த லைன் தான் எல்லா தீவிரமாக அதில் தான் ஈடுபாடு இருக்குது. அதனால் இதெல்லாம் விட்டுட்டு காயத்ரியில் என்ன தீவிரம் எல்லாரும் பண்ணணும். வைதிகாலாக இருக்கிற வைத்திய பிரவர்த்தி இருக்கவன் நிறைய பண்ணணும். ஏன்னா அவள் வந்து பிரதிகிரகம் நிறைய வாங்கியிருப்பா. அந்த தோஷங்கள்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ பின்னால் வந்துட்டே இருக்கும், சாயா மாதிரி. அதெல்லாம் அடிக்கிற ஒரே வேறு எத்தனை கணபாராயணம் பண்ணால் அதெல்லாம் பாவத்தை போக்காது. இந்த காயத்ரி ஒன்று தான் அடித்து நகட்டும், எல்லாத்தையும் அடித்து நகக்கூடிய மந்திரம். அப்புறம் அக்னி காரியங்கள்லாம் போயிடுது. அதனால நமக்கு இருக்கிற ஒரே பலம் காயத்ரி தான். அதை பற்றி அது பெருமையாக சொல்கிறார் அவர். நாட்டுக்கே கஷ்டங்கள் வந்துருங்கிறார். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாட்டுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், உலகம் எந்த ஸ்திதியில் இருக்குங்கிறது எல்லாம் தெரியும். உலகமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இப்போ இந்த யுத்தத்தினால, ஈரான் யுத்தத்தினால உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இன்னும் என்னெல்லாம் அதனுடைய அனர்த்தங்கள் ஏற்பட போகிறது தெரியாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் நம்ம எனர்ஜிங்கிறது உங்களுக்கு பெட்ரோல் இல்லைன்னா எல்லாமே விலையேறும், கூடும். எல்லாமே எல்லா விதமான ஆபத்துகளும் வரும். அதனால் விலைவாசி கூடிடும். எல்லாமே அந்த மாதிரி உத்தியோக ரீதியாக பல விதமான கஷ்டங்கள் நிறைய பேருக்கு வரும். உத்தியோகம் இருக்காமல் போயிடும். இதெல்லாம் இந்த மாதிரி பல விதமான சிரமங்கள் ஏற்படும் எல்லாமே. ஆனால் இது எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். இது எல்லாத்துக்கும் இது என்னடா அப்படி சொல்கிறேன்னா, பிராமணன் ஒரு சின்ன செக்டர் தான். உலகத்தில் பார்க்கும்போது நம்ம 0.1% கூட கிடையாது. ஆனால் நாம தான் இதை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய அதிகாரிங்கிற அது பெரியவா. அதனால் நமக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது. நம்ம அந்த பொறுப்பை ஒரு குழந்தைய 2 குழந்தைய அழைச்சின்னு போகிறோம், பெரியவா மாதா பிதா அழைச்சின்னு போகிறா. அந்த குழந்தைய அவள் கேரளத்தை கவனிக்காம விட்டாலும் அந்த குழந்தைய ரோட்டில் போகும்போது காரில் போய் விழுந்துடலாம், இன்னொரு இடத்துல பண்ணாங்க. பொறுப்பு மாதா பிதாக்கு தான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அதுக்கு வெளியில் போனால் என்ன பயம், ஏது என்ன? சர்ப்பம் இருக்குது, அதை போய் சர்ப்பம் ஏதோ கயறணும்னு தொடப்புவோம். நாம தான் அது பாம்பு, அது கடிக்கும் அப்படின்னு நம்ம. அதனால் அந்த பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. மற்றவாளுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. அதனால் அதை உலகத்தையே காப்பாற்றி கொடுக்கக்கூடிய பொறுப்பு இந்த பிராமணனுக்கு இருக்குது. அவ்வளவு அவனால அவன் உடம்பு கஷ்டத்துக்கு தான் ஏற்பட்டதுங்கிறது பெரியவா 2வது வால்யூம் படிச்சோன்னா, அவன் தாரித்திரனா இருக்கணும் தாங்கிற பெரியவா இருக்கா.
அவன் ஏழையா காய கடந்தாதான் அவனுக்கு ஞானம் ஏற்படும் அப்படிங்கிறார். இதெல்லாம் அனுபவிச்சு, அதாவது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பிராமணன் என்ன, ஏன் பிராமணா பிறந்தோம் நம்ம காரணம் தெரியாது, நம்ம எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது, எங்கே போக போகிறோம் தெரியாது, ஏன் இப்போ இந்த மாதா பிதாவுக்கு பிறந்தோம், ஏன் அவனுக்கு அந்த அனுஷ்டானம் இல்லை, ஏன் நமக்கு இந்த அனுஷ்டானம் வச்சிருக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு காரணம் தெரியாது. பகவத் சங்கல்பம், பகவான் எதுவும் காரணமாக நம்மளை யோகியதை இருக்குன்னு நம்மளை இந்த செட்டில் பிறக்க வச்சிருக்கான். ஸோ அதை விடாமல் இந்த அனுஷ்டானத்தை நம்ம பண்ணி நம்ம எல்லாரும் ஸ்ரேயஸ் அடையணும் அப்படிங்கிறோம். சந்தியாவந்தனம் செய்யலைன்னா அவன் மனுஷனே இல்லைங்கிற வியாசர் சொன்னதா சொல்றார் அனந்தராம தீட்சிதர். என்ன, அவர் சாட்சாத் குருவாயூரப்பனா சாட்சாத் கண்டவர். இப்போ ரீசெண்ட் காலத்தில் ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னால குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணவர், அப்பேற்பட்ட மகானவர். அதனால அவர் சொல்றாருன்னா, அவர் ரிஷிகள் சொன்னது, வியாசர் சொன்னது சொல்றாரு, சந்தியாவந்தனத்தை பண்ணலை அப்படின்னா மனுஷனே இல்லை, அவன் எதுக்கு லாயக் இல்லை, அப்படி எந்த கர்மாக்களும் எனக்கு அதிகாரம் கிடையாது, அவன் பண்ணக்கூடிய கர்மாக்களை தேவதைகளும் ஏற்றுக்க மாட்டா, பிதர்களும் ஏற்றுக்க மாட்டா அப்படிங்கிற. ஸோ அதனால எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணி பரமஸ்ரேயஸை அடையணும். காயத்ரி நிறைய உபாசனை பண்ணணும். சந்தியா கர்மாவில் தீவிர ஒரு பக்தி ஏற்படணும் எல்லாருக்கும். பெரியவாவுடைய அனுகிரகத்தினால எல்லாருமே இதில் வைதிகா கிரகஸ்தா அப்படிலாம் கிடையாது. பிராமணாவாக பிறந்துட்டோம், இந்த ஜென்மாவில் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சந்தியாவந்தனம் பண்ண முடியும். காலம்பரை கொஞ்சம் சிரமப்பட்டு எழுந்திருந்தால் கால சந்தியா ஆகிடும். கொஞ்சம் உத்தியோகத்துக்கு போகிறவா எனக்கு அவசரமாக இருக்குன்னா மாத்தியானம் கூட பண்ணிட்டு போகலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி சாயம் வந்துட்டு எந்த ராத்திரி வந்தாலும் நான் அப்படிலாம் அனுசந்தானம் பண்ணியிருக்கேன். என்ன இப்போ 8 மணி 9 மணி 10 மணிக்கு வந்தால் கூட அந்த ஒரு 28 காயத்ரி பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரிலாம் இருந்து என்ன உத்தியோகங்களில் போகும்போது பல விதமான நிர்பந்தங்கள் ஏற்படும். அதனால் எப்படி எந்த உத்தியோகத்திலும் அதே மாதிரி யாத்ரா காலத்தில் போகிறோம் அப்படின்னா ஒன்று எங்கே போய் இறங்குறோமோ சேர்ந்து அந்த நேரத்தை விட்டு போன அந்த சந்தியாவந்தனத்தையும் பண்ணிவிடலாம். முடியாது, அப்படி தான் நான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய வாழ்நாள் இப்போ 45 வருஷத்தில் சந்தியாவந்தனம் ஏதாவது ஒரு நாள் அரை விட்டுருப்பேன்னு தெரியாது. உடம்பு முடியாமல் ஆப்ரேஷன் ஆனப்போ அந்த 10-20 நாள் என்னால் பண்ண முடியல. ஸோ அதை கூட அவர் சொல்கிறார், விட்டு போனதெல்லாம் பண்ணணுங்கிறார். ஒரு வாஜ்பாய் சொல்கிறார். அதனால் அப்படிலாம் கூட பண்ண நினச்சா பண்ணலாம், ஒன்றும் பிரியம் இல்லை. இப்போ நீங்கள் காலம்பு சந்தி ஆகிடுத்து, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தி பண்ணிடுங்களேன், என்ன 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, இன்னொரு 28 காயத்ரி சந்தியா வந்துடும். ஸோ அன்றைக்கி பழைய சந்தியா வந்துடுற பல்லாம் பரமேஸ்வரன் கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்பிக்கையும் அதில் ஒரு ஸ்ரத்தையும் பக்தியும் தான் அவசியம். அதனால் காயத்ரி ஜபத்தினால என்ன வேணால் சாதிக்கலாம். இந்த ஒரு மெசேஜின்ற ஒரு சின்ன பாகம்தான் எனக்கு ஒரு சாஸ்திரியல் குரூப்பில் எனக்கு 1900 ஆகஸ்ட் 20 வந்தது. ஆகஸ்ட் 20 வந்தப்போ அது இந்த ஒரு அக்ஷர பலன் சொல்கிறார். அதை பிடிச்சுட்டேன் உடனே. ஆஹா, நம்ம இதை தானே முதல்ல பண்ணிட்டு இருந்தோம், குடும்பத்தில் மலமலையாக கஷ்டங்கள்லாம் இருந்து நிவர்த்தியாகி பரமக்ஷேமங்களை அடைஞ்சோமே ஆரம்ப காலத்தில், நடுவில் கொஞ்சம் டைவெர்ட் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டையர் ஆகி உட்காந்துருக்கோம், ஆற்றுல வெட்டியாக தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய சாஸ்திராவர்த்தி பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்து சாஸ்திரம்னு சொல்லிட்டு 2000 2200 அந்த மாதிரி டெய்லி பண்ண ஆரம்பித்தேன். ஆகஸ்ட் 20 இன்னைக்கு 26 மார்ச் 26 ஆறுது. இந்த 5 வருஷம் 5.5 வருஷத்துக்குள்ள என்ன சாதிச்சிருக்கேன்னு சொல்லி முடியாது. ஏன்னா இதை சொன்னா தான் உங்களுக்கு என்னுடைய பிரபாவத்தை என்னுடைய பெருமைக்காகவோ தான் சொல்லலை. இந்த 5 வருஷம் 5.5 வருஷத்துல 12 ஜோதிர்லிங்கம் தரிசனம் ஆகிடுத்து. அஷ்டவிநாயகர் மகாராஷ்டிரா ரொம்ப பெருமையாக சொல்லுவா, அதெல்லாம் தரிசனம் ஆகிடுத்து. துவாரகா தரிசனம் ஆகிடுத்து. பூரி 3 தடவை தரிசனம் ஆகிடுத்து. இன்னும் 5 மகாருத்ரம் 5 மகாருத்ரம் பண்ணியாச்சு. 3 அதிருத்ரம் ஆகிடுத்து. 4வது அதிருத்திரத்துக்கு அடி போட்டுருக்கேன் இப்போ. ஸோ அடுத்தது ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. 3 சதசண்டி ஆகிடுத்து. இத்தனையும் அதாவது காசி யாத்திரை ஆகிடுத்து. இந்த காலத்தில் மாதா பிதாக்கள் ராமேஸ்வரத்துலேயும் ஆரம்பித்து போய் காசி வரைக்கும் போயிட்டு கங்கா பூஜை வரைக்கும் பண்ணி விசேஷமாக எல்லா அனுகிரகம் கிடைச்சது. பெரிய ஆபத்து வந்தது, உயிருக்கே பிராணம் போகிற அளவுக்கு ஒரு ஆபத்து வந்து, அந்த ஆபத்திலிருந்து பரமேஸ்வரன் இந்த காயத்ரி மந்திரமாக காப்பாற்றினது. 100 அடியில் 99 அடி அது வாங்கிடுது. ஒரு அடி தான் எனக்கு கொடுத்தது, பாக்கி 99 அடி அந்த காயத்ரி மந்திரமாக காப்பாற்றிடுது. அம்பாளாகும் அவ சாட்சாத் காயத்ரி பரதேவதை பராசக்தி. ஏற்பட்ட மந்திரம் அது. அதுக்குள்ளே எல்லாத்தையும் முக்கூர் சொல்கிறார். காலம்புற ஒருத்தன் காலம்புறத்தில் சரியான காலத்தில் பண்ணி 1000 ஆவர்த்தி பண்ணிட்டானால 28 சாக பாராயணம் பண்ண பலன், ருக்வேத பலனை கொடுத்து. இன்னைக்கு 28 சாக யாருக்குமே தெரியாது, எப்பேற்பட்ட பண்டிதருக்கும் தெரியாது. அதே மாதிரி மாத்தியானிய காலத்தை கரெக்டாக பண்ணிட்டானால 108 சாகா பலனை கொடுத்துருவேங்கிறார். சஹசிராவர்த்தி பண்ணினா இன்னைக்கு 108 சாகங்கிறது யாருக்குமே சாக பேர் கூட தெரியுமா தெரியாது. அந்த அடுத்து சகசிர சாகா சாமவேதாகன்றது சாயங்காலத்தை ஒருத்தன் பண்ணிட்டானால 1000 சாக பாராயணம் பண்ண பலனை கொடுத்துருவேங்கிறார். 1000 சாகங்கிறது 1000 சாக யாருக்குமே தெரியாது. 3 சாக பேர் தான் இருக்கு, பாக்கியெல்லாம் பேர் கூட தெரியுமா எனக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளவு பலனி பூர்ண பலனி முக்கூரார் சொல்றார். ஸோ அந்த மாதிரி மகான்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. அது நம்ம ஓரளவு பிரயத்தனம் பண்ணணும், கண்டிப்பாக பகவான் தூக்கி விடுவான். இப்போ ஒரு குழந்தை ஒரு ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறது,
ஒரு பெட்டில் ஏறதுக்கு அதால் ஏற முடியல, நம்ம கை கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம முயற்சி பண்ணினா பரமேஸ்வரன் கண்டிப்பாக கை கொடுப்பான். ஏன்னா அவன் கருணா சாகரம். என்ன காருண்யம்ங்கிறது அப்பேற்பட்ட, அதுவும் அம்பாள் இல்லையா? அம்பாளுக்கு மாத்ரு வாத்சல்யம்ங்கிறது சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாரும் உடனே இன்னொரு விஷயம் கேட்பா, காயத்ரி பண்ணா மாமா எனக்கு உடனே பணமா கொட்டிடுமா, உடனே என்னோட அப்படி உடனே எப்படி அரச மரத்தை சுற்றி பார்த்து அடிவயத்தை சுட்டு பார்த்துட்டாளாங்கிற ஒரு கதை சொல்லுவா. அது மாதிரி அப்படி கிடையாது. பண்ண 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 ஒவ்வொரு விஷயங்களா உங்களுக்கு புரியும். அது கொஞ்சம் பொறுமையும் வேணும். நம்ம வந்து உடனே எதுவுமே பலன் கிடைக்காது. எதுவுமே ஒரு குழந்தைய வந்து எல்கேஜி கொண்டு போய் விடுறா, அந்த குழந்தை ஏ உள்டாவா எழுதும், அதே குழந்தை பின்னால் டாக்டராவோ இன்ஜினியராவோ ஒரு ஆடிட்டராவோ ஆகுது. அது மாதிரி அந்த காலத்துக்கு அது 20 வருஷ காலம் அது பிரயத்தனப்படுறது. அது மாதிரி நம்ம காயத்ரியை முயற்சி பண்ணோம். இது நான் கண்ட அனுபவம். ஒரு வெறித்தனமாக, அதாவது அதில் வந்து ஒரு அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு அந்த காயத்ரியை பண்ணணும்னு ஒரு இது, அவ்வளவு மூழ்கிச்சு அந்த காயத்ரியை பண்ணணும். அப்படி பண்ணணும் ஆரம்பிச்சோமானால் அதுவும் 5 பதமாக நிறுத்தி அவசரப்படாமல் 5 பதமாக பிரணவம் வியாகிருதி காயத்ரி 3 பதமாக பிரித்து ருக்வேத சாரமாக இருக்குது, எஜுர்வேத சாரமாக இருக்குது, சாமவேத சாரமாக, அப்படி 5 பதமாக பிரித்து நிதானமாக காயத்ரி பண்ணும் ஆரம்பிச்சோமானால் எவ்வளோ முடியுமா? ஆரம்பத்தில் முதல்ல 800 கொஞ்சமாக போய் நீங்கள் பண்ண 200 300 500 1000 அப்படி போய்கிட்டே போகலாம். அப்போ நீங்கள் பண்ண அதில் ஒரு ருச்சி தெரியும். அது பண்ணினீங்கன்னா அதனுடைய பரமசிரேஷை நீங்கள் அனுபவிக்கலாம். நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால இதை இவ்வளவு ஆத்தென்டிக்காக என்னால் சொல்ல முடியும். மாமா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சாதிச்சுட்டு அப்படின்னு கேட்டால், இனிமேல் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம், அதாவது கையில் ₹1 இருக்காது, கல்யாணம் விமர்சையும் நடக்கும். எப்படி நடக்கும்? இந்த அம்பாள் தான் நடத்தினான். கையில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை காரியங்களும் உங்கள் மனசை சங்கல்பிச்சு அத்தனை காரியங்களும் அனாயாசப்படுத்தின்னு இருப்பான். பெரிய பெரிய மடங்களில் கூட ஒரு அதிருத்திரம் பண்ணுறது பிரம்ம பிரயப்பட்டு பண்ணுறா. அதாவது எஃபர்ட்லெஸ்ஸாக 3 அதிருத்திரம் ஆகிடுது. இதெல்லாம் எனக்கு கூட பழகினவாளுக்கு தெரியும். இதெல்லாம் நான் என்னால் எங்கிட்ட ₹1 கிடையாது. எங்கிட்ட நான் என்ன பணக்காரனா கோடீஸ்வரனா ஒன்றும் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்கிறேன், அவன் பண்ணுறான், அனாயாசமாக நடக்குது. ஆனால் அதுதான் எனக்கு எஃபர்ட்லெஸ். ஒரு காரியத்தை வந்து பிரயத்தனமே இல்லாமல் அந்த காரியத்தை நீங்கள் அஸ்வமேல பண்ண முடியும்னா இந்த காயத்ரினால பண்ண முடியுங்கிறத யான் அனுபவிச்சுருக்கேன். அதனால் யான் பெற்ற இன்பம் வையகமும் பெருகவே பெரிவா எல்லாருக்கும் சத்புத்தியை கொடுத்து இந்த காயத்ரி தீவிர ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி எல்லாரும் சிரேயஸ் அடையணும்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணேன், பெரிவாளை பிரார்த்தனை பண்ணேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.